தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனமே, தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, உங்களோடு கூட இருப்பாராக. சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 68ஆம் சங்கீதம் 19வது வசனத்தில் வாசிக்கிறோம், என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. இங்கே அழகான ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க முடிகிறது. அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் அது பெருகுகிறதா? என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்தக்கூடிய அனுபவத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா? ஸ்தோத்திரம் என்பது தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறதற்கு அது அடையாளம். தேவனுக்கே மகிமை என்பதுதான் அதனுடைய பொருள். பிரைஸ் பி டு காட். தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு துதி. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அந்த ஸ்தோத்திரங்கள் பெருகக்கூடியதாக இருக்கிறதா? வேதம் அழகாய் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம் செய்தலே தகும். ஒரு விசுவாசிக்கு எது தகும் அப்படின்னா, ஸ்தோத்திரம் செய்தலே தகும். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறவனுக்கு வாயில புலம்பல் தான் தகும், வாயில குறை தான் வந்துகிட்டு இருக்கும், வாயில பிரியமில்லாத வார்த்தைகள் தான் புறப்பட்டு வரும். ஆனால் ஒரு விசுவாசி, கர்த்தரால் அழைக்கப்பட்டவன், தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம் செய்தலே உனக்கு தகுமப்பா. ஒரு விசுவாசிக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறது தான் ஏற்புடையதாய், ஏற்றதாய் அது காணப்படுகிறது. உங்கள் வாழ்க்கையில் எந்நாளும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற அந்த அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குதா? எங்கே பாஸ்டர், வாழ்க்கையில் ஒரு அடி எடுத்து வச்சா 8 அடி கீழே வந்துடுறோம், அடுத்த ஒரு 4 அடி மேலே எழும்புனா அடுத்த ஒரு 6 அடி கீழே வந்துடுறோம். இன்றைக்கி நம்ம வாழ்க்கை ஒருவேளை இப்படிப்பட்டதான சறுக்கல்கள் காணப்பட்டாலும், வேதனைகள் அதிகமாக்கப்பட்டாலும், பாரங்கள் அதிகமானாலும், வேதம் சொல்லுகிறது, எந்நாளும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பாரங்கள் பெருகினாலும், எத்தனை வேதனைகள் பெருகினாலும், கண்ணீரின் அனுபவங்கள் வந்தாலும், கவலைகள் உங்கள் வாழ்க்கையில் சூழ்ந்தாலும், எந்நாளும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செய்கிறதை விடாமல் நீங்கள் மகிமைப்படுத்தி கொண்டே இருங்கள். காரணம், அங்கே ஒரு வார்த்தை அழகாய் சொல்லுகிறது, நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். நம்மேல் பாரம் சுமத்தினாலும், உங்கள் மேலே எவ்வளவு பாரம் எடுத்து வைத்தாலும், உங்களை ரட்சிக்கிறவர், உங்களை காப்பாற்றுகிறவர் அவர் ஒருவர் மாத்திரமே. எத்தனை பிரச்சனைகளுக்குள்ளாக நீங்கள் கடந்து போனாலும் சரிங்க, ஸ்தோத்திரம் பண்ணி முன்னாடி போய்கிட்டே இருங்க. ஸ்தோத்திரம் பண்ணி வழிகளை திறந்து போய்கிட்டே இருங்க. நடத்துகிறவர் கர்த்தர், உங்கள் பாதைகளை திறக்கிறவர் கர்த்தர், பாரங்களை லெகுவாக்குகிறவர் கர்த்தர். என் லைஃப்பில் நான் தனிப்பட்ட விதத்தில் அதை உணர்ந்திருக்கிறேன். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு பர்சனலாக எவ்வளவு பாரம் ஏற்றப்பட்டாலும், ஆண்டவர் சமூகத்தில் நின்று நான் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களுக்குள் இருக்குது பார்த்தீங்களா ஒரு கவலை, அது ஒன்றும் இல்லாமல் வெளியே போயிடும். நீங்கள் சில காரியத்தை யோசித்து ஒடுங்கி போயிருப்பீங்க பாருங்கள், அது அப்படியே வெளியேறிடும். உங்கள் சரீரம் நார்மல் ஆகிடும், உங்கள் மனது நார்மல் ஆகிடும். ஒரு 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 ஸ்பிரிட்டில் ஒரு ரிலீஃபை நீங்கள் பார்ப்பீங்க, உங்கள் ஆவியில் ஒரு விடுதலையை நீங்கள் பார்ப்பீங்க. தேவ பிள்ளையே, தேவனாகிய கர்த்தர் உங்களை விடுவித்து நடத்துவார். நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. வாழ்க்கையில் காணப்படுகிற சகல பாரங்களையும் கர்த்தர் நீக்கி போடுவார், உங்களை ரட்சித்து நடத்துவார். அதான் மத்தேயுல வாசிக்கிறோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நம்ம அதை தான் செய்கிறதில்ல. 4 பேர்கிட்ட போய் சொல்லி நமக்காக யாராவது அழமாட்டாங்களா? நமக்காக யாராவது துக்கப்பட மாட்டாங்களா? நமக்காக யாராவது கண்ணீர் வடிக்க மாட்டாங்களா? இதை தான் எண்ணிக்கிட்டு இருக்கோம். இல்லைங்க, உங்கள் பாரத்தை ஆண்டவர் சமூகத்தில் வைங்க. உங்கள் பாரத்தை தேவ ஆலயத்தில் போய் சொல்லுங்கள்.
உங்கள் பாரத்தை ஊழியக்காரனிடத்தில் ஷேர் பண்ணுங்க. தேவனாகிய கர்த்தர் பாரம் சுமத்தினாலும் ரட்சிக்கிறவர் அவர் ஒருவர் மாத்திரமே. உங்கள் வாயை விட்டு ஸ்தோத்திரம் பிரியாதிருப்பதாக. எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த ஸ்தோத்திரத்தினால ஜெயம் ஏறெடுக்க கர்த்தர் கிருபை தருவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தினால எங்களுடைய குடும்பங்களை வேலி அடைக்கிறவர், உடைய பிள்ளைகளை வேலி அடைத்து சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நம்மேல் பாரம் சுமத்தினாலும் ரட்சிக்கிறவர் அவரல்லவோ என்று சொல்லப்பட்டது போல ரட்சிக்கிற தேவனாயிருந்து பாரத்தை மாற்றி போடுவீராக. எந்நாளும் உமக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்த உடைய பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என்ன வந்தாலும், என்ன சூழ்நிலைகள் வந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டங்கள் எழும்பினாலும் தேவனை ஸ்தோத்தரிக்கிற அனுபவம் மட்டும் குறைந்திட வேண்டாம். பாரத்தை கர்த்தர் மாற்றி போடுவார். ஸ்தோத்திரத்தை ஏறிடுங்க, ஸ்தோத்திரத்தை கர்த்தருக்கு ஏறிடுங்க. God bless you. God bless you. God